அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த ஜூன் 15, 16 ஆகிய நாள்களில் சுவிட்சர்லாந்தில் லூசூன் என்கிற இடத்தில் உச்சி மாநாடு நடைபெற்றது. உலகத்தில் உள்ள ஏறத்தாழ 100 நாடுகள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டன. அந்த மாநாட்டினுடைய அடிப்படையான நோக்கம் உக்ரைனில் நடைபெற்று கொண்டிருக்கிற போரை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் குறைந்தது அந்த உக்ரைனினுடைய மக்களின் வாழ்க்கையினுடைய ஆதாரத்திற்கு வாழ்வதற்கு அடிப்படையான சில நிபந்தனைகளையாவது உருவாக்க வேண்டும் என்பதுதான். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளுக்கிடையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. குறிப்பாக வைக்கப்பட்ட கோட்பாடு குறைந்தது அங்கே இருக்கிற அணுமின் நிலையமாவது பாதுகாக்கப்பட வேண்டும். அணுமின் நிலையத்தில் ரஷ்யா குண்டு போடுமானால் அது அந்த உக்ரைனை மட்டுமல்ல, உக்ரைனை சுற்றி இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றையும் கூட அது காவு வாங்கிவிடும். இயல்பாக என்ன செய்தி என்றால், இப்போதெல்லாம் போர் நடக்குமானால் அந்த போர் எந்த நாடு தோல்வியடைகிறதோ அதை மட்டும் பாதிப்பதில்லை, உலக நாடுகள் எல்லாவற்றையும் பாதிக்கின்றன. முன்பெல்லாம் வேல் கொண்டும் வாழ் கொண்டும் போரிட்ட போது களத்திற்கு போனவர்கள் மட்டும்தான் மடிந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு குண்டுகள் வெடிக்கிற போது, அதுவும் ரசாயன குண்டுகள், கிளஸ்டர் பாம்ஸ் என்று சொல்லுகிற கொத்து குண்டுகள் வெடிக்கிற போது அதில் இருக்கிற அந்த வாயு பரவி நாட்டில் இருக்கிற எல்லோரும் களத்திற்கே வராதவர்கள் அல்லது போருக்கே வராத நாடுகளுக்கும் கூட அந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக அணுமின் நிலையத்தின் மீது வெடிகுண்டு விடுமானால் அதனுடைய பாதிப்பு பல தலைமுறைகளுக்கு இருக்கும் என்பதை நாம் அறிவோம். ஹிரோஷிமா நாகசாகியிலே 2வது உலகப் போரில் விழுந்த குண்டுகள் அதற்கு அடுத்தடுத்து வந்த தலைமுறைகளில் கூட பல பிள்ளைகளை மாற்றுத்திறனாளிகளாக, உடல் ஊனமுற்றவர்களாக மாற்றிற்று. எனவே இந்த உச்சி மாநாட்டினுடைய அடிப்படை நோக்கம் அங்கே இருக்கிற உக்ரைனில் இருக்கிற அணுமின் நிலையம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது. அதனை தாண்டி அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் மட்டுமாவது காப்பாற்றப்பட வேண்டும். போர் நிறுத்தப்படவில்லை என்றால் குறைந்தது அந்த மக்கள் வாழ்வதற்கான உத்தரவாதமாவது அளிக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் அந்த உச்சி மாநாடு செய்திகளை முன்வைத்தது. ஆனாலும் அந்த மாநாட்டின் நோக்கம் வெற்றி பெற்றதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு என்ன காரணம்? அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளில் சில நாடுகள் அந்த தீர்மானத்தை ஏற்று கையொப்பமிட்டன, சில நாடுகள் கையொப்பமிட மறுத்துவிட்டன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்தியா உட்பட பல நாடுகள் அதில் கையெழுத்திட மறுத்துவிட்டன. இந்தியா என்ன காரணம் சொல்லிட்டு, இதில் ரஷ்யா, உக்ரைன் என்கிற 2 நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் உக்ரைனை மட்டுமே அழைத்திருக்கிறீர்கள், ரஷ்யாவை அழைக்கவில்லை. ஒப்பந்தம் என்பது 2 நாடுகள், யார் முரண்பட்டு எதிரெதிராக நிற்கிறார்களோ அவர்களுக்கு இடையில் நடக்க வேண்டுமே தவிர அவர்களில் ஒருவரை மட்டுமே அழைத்து நடத்துவது அது ஒப்பந்த மாநாடாகாது. அது சரிதான். இருந்தாலும் கூட ரஷ்யாவுக்கும் கோரிக்கை வைத்திருக்க வேண்டும், ரஷ்யாவையும் அழைத்திருக்க வேண்டும். ரஷ்யாவை அழைக்கவே இல்லை. சீனா அழைக்கப்பட்டிருந்தது, ஆனால் சீனா வரவே இல்லை. சீனா வராத காரணத்தால் பாகிஸ்தானும் வரவில்லை. இப்படி வந்த நாடுகளில் சில நாடுகள் மட்டுமே கையொப்பமிட்டன, சில நாடுகள் கையொப்பமிடவில்லை, சில நாடுகள் அழைக்கப்படவே இல்லை. குறிப்பாக இந்த போரிலே தொடர்பு பெற்றிருக்கிற, போரின் முதல் இடத்தில் இருக்கிற ரஷ்யா அழைக்கப்படவில்லை. ஆகவே இந்த உச்சி மாநாடு பயனற்று போயிற்று. நமக்கு என்ன கவலை வருகிறது என்றால், முன்பெல்லாம் ஐக்கிய நாடுகள் அவை தலையிட்டு போர் நடக்கிற இடத்திலே ஒரு சமாதானம் செய்துவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு உலக நாடுகளுக்கான அவை என எதுவும் இல்லாமல் நிலை உருவாகிவிட்டதோ, யாரும் எந்த நிலையிலும் போரை நிறுத்த முடியாதோ என்கிற கட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ரஷ்யாவும் உக்ரைனுமாக இருக்கலாம், நாளைக்கு அவை வேறு 2 நாடுகளாக இருக்கும். ஒரு கட்டத்திலே இன்னொரு உலகப் போர் தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் வரும். போரற்ற உலகத்தை நோக்கி நடப்பது தான் நாகரிகத்தின் உச்சம். ஆனால் இப்படி போர்களுக்கு இடையிலேயே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது கவலைக்குரியது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உச்சி மாநாடு எந்த ஒன்றையும் சாதிக்காமலேயே முடிந்துவிட்டது என்றுதான் தோன்றுகிறது.